ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு விஷயம் பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டிஎன்யூஎஸ்ஆர்பியில் பிசிக்கான ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து யார் யார் போகிறாங்களோ கண்டிப்பாக அவங்க மிஸ் பண்ணாத இதை பார்த்துருங்க. எதுக்காக சொன்னால் நீங்கள் இதை பார்த்துட்டு போனால் கன்ஃபார்ம் A to Z வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு வர முடியும். அதனால் ஃபுல் வீடியோ தான் இதை கொடுக்க போகிறேன். சில பேர் வந்து என்னென்ன தப்புகள் பண்ணுவாங்க, என்னென்ன பதட்டம் பண்ணுவாங்க, என்னென்ன நடக்கும், அதை எக்ஸ்பிளைன் கொஞ்சம் பெரிய வீடியோ தான் இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு வேர்டும் உங்களுக்கு முக்கியமானது, கண்டிப்பாக அதை கேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பதட்டங்கள் வரும். கிட்ட வந்துடுச்சு, நம்ம ஒர்க் அவுட் வந்து சரியாக செஞ்சோமா, சரியாக செய்யலையா, சக்ஸஸ் பண்ணுமா பண்ணலையா. சில பேருக்கு அது ஒரு திங்கிங்கிலே அதிக நாட்கள் வந்து தூங்க முடியாமல் இருக்குவாங்க. இப்போ தூங்குறதுக்கே டைம் வந்து 10ல் அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால் சொல்ல போகிறேன். அது மாதிரி இருக்கிறவங்க நான் சொல்லிட்டு இருக்கலாம், கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, சக்ஸஸ் ஆகிடலாம். நீங்கள் 100% கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னோடய வீடியோ உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது இந்த வீடியோ வந்து இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு போயிருந்தால் கன்ஃபார்ம் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ என்னோட இது ஒர்க் அவுட்டு இப்போ வந்து எல்லாருக்கும் காமனாக வந்து என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொன்னால் 1500 வந்து பசங்களுக்கு, அதே போல் வந்து 400 இல்லை 100 எடுத்துக்கணும் பசங்களுக்கு. அதே போல் வந்து லாங் ஜம்ப்பு எடுத்துக்கணும். அவ்வளோதான். இது மாதிரி இருக்குது. பெண்களுக்கு வந்து பால் த்ரோ இல்லை ஷார்ட் புட்டு, அதே போல் வந்து 400 வந்து காமன் ரேஸ் வந்து, அதே போல் 100 200 அவங்களுடைய ரேஸ். பசங்களுக்கு வந்து ரோப்பிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இவ்வளோ தான். இதை சக்ஸஸ் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபிசிக்கல் பாஸ், அந்த 24 மார்க்ஸ் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். அதனால் சொல்ல போகிறேன். இப்போ வந்து இதில் வந்து சில விஷயம் எல்லாருக்கும் வராது, சின்ன சின்ன விஷயம் வந்து சில பேருக்கு வராமல் இருக்கும். அந்த சின்ன சின்ன விஷயம் தான் இப்போ தெளிவாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 1500 வந்து காமனாக எல்லோரும் சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக நம்புகிறேன். எல்லாருமே கொஞ்சம் ஆர்டர் செஞ்சு அது டைமிங்க்கு 7 நிமிஷத்துக்குள்ளே ஓடி இருப்பீங்க. அது ஓகே, டன். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகே, அது சக்ஸஸ் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் வந்து உமன்ஸுக்கு 400, அது காமன், எல்லாருமே ஓடிடுவாங்க கண்டிப்பாக, எனக்கு தெரியும். ஏன் சொல்ல ஆர்டர் செய்யாமல் யாரும் வரமாட்டாங்க, அது ஓடிடுவாங்க. அடுத்தது வந்து உமன்ஸுக்கு வந்து 100 இல்லை 200 எடுக்கணும். 100 இல்லை 200 எடுக்கணும். அந்த 2 ஈவெண்ட்டில் எது எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்குது சொல்லும்போது நான் உங்களுக்கு சூஸ் பண்ணுறது 200 சொல்லுவேன். 100 வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ஸ்லிம்மாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் செஞ்சுட்டு எடுத்துக்கோங்க. என்னால் ஓட முடியும் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன்னு சொல்லும்போது கண்டிப்பாக 100 எடுத்துக்கோங்க. அது டைமிங் கொஞ்சம் கம்மி, அதனால தான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 200 எடுத்துக்கோ சொல்லும்போது கொஞ்சம் வந்து டைமிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது நம்மளுக்கு. கண்டிப்பாக ஓடி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சப்போஸ் டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகுது ப்ரோ எனக்கு அப்படி சொல்கிறவங்க கண்டிப்பாக உமன்ஸ் கண்டிப்பாக சொல்லுவாங்க, இந்த கொஷின் கேட்குவாங்க. எனக்கு வந்து சிங்கிள் ஸ்டார் வருது, டபுள் ஸ்டார் வரல 200ல் சொல்லி அதிகம் பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க, என்னோடய ஸ்டூடெண்ட்டும் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதனால் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து இவ்வளோ நேரத்துக்கு இந்த வீடியோ கொடுக்கறதுக்கு காரணம் சொன்னால் இப்பவும் பயப்படக்கூடாது, உங்களோட ஆர்டர் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகாது, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி தான் இந்த வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பவர் டேக் லாஸ்ட் டைமில் நீங்கள் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொன்னால் பவர் டேக், அதே போல் ஈல்ஸ் பகுதி வந்து ஏறி இறங்கணும். அதே போல் வந்து நம்ம ஸ்டெப்ஸில் அதிகமாக ஏறக்கூடாது. ஈல்ஸ் போய் சொன்னால் அந்த ரோடு வந்து மலை மாதிரி ஏறி ஏறும்ல, அது மாதிரியில் ஏறணும். ஸ்டெப்ஸில் ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. பேசிக்கான ஒரு ஸ்ட்ரென்தன் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் எல்லாமே செஞ்சுட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்து 200ல் சக்ஸஸ் பண்ணிடலாம் உமன்ஸ். ஸ்ட்ரென்தன் ஒர்க் அவுட் என்னென்ன சொல்லும்போது உங்களுக்கே தெரியும், காலோட பகுதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக கண்டிப்பாக அது வந்து நம்மளுடைய எல்லாமே ஒரு பார்ட்ஸுக்கும் என்னென்ன ஸ்ட்ரென்தன் ஒர்க் அவுட் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். என்னோடய வீடியோவில் போய் பாருங்கள் ஸ்ட்ரென்தன் ஒர்க் அவுட்டு. அந்த ஒர்க் அவுட் மட்டும் நீங்கள் பண்ணால் மொத்தம் போதும். நெக்ஸ்ட்டு 400 மென்னுக்கு வரும்போது 400 இல்லை 100 அப்படி சொல்லுவாங்க. பசங்க எடுத்தாலே அதிகம் பேர் மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ட் எப்பயுமே 100 எடுத்துருவாங்க. எதுக்காக சொன்னால் ஷார்ட் ரன்னிங் ஓடி முடிச்சிடலாம், எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து 100 எடுத்துருவாங்க. 400 வந்து மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் 400 எடுத்துக்கலாம், கொஞ்சம் மீடியம் ஃபாஸ்ட்டில் ஓடி வந்துட்டால் நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம், 110ல் வந்தால் நம்மளுக்கு வந்து அந்த டபுள் ஸ்டார் கிடச்சிரும் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட் வச்சு ஓடுவாங்க. அது மாதிரி இருக்கும்போது 400 எடுத்துக்க சொன்னேன். நான் இப்போ சொல்கிறேன் 100ஓட 400 எடுத்துக்கோங்க, பசங்க தான் சொல்லுவேன் நான். 400 எடுத்துக்கோங்க. 400லேருந்து டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. 1:15 வரேன் நான், 1:15 வரும்போது 1:18 வருது. இது வந்து 8 செகண்ட் எப்படி குறைக்கிறது, ஒரு 2 செகண்ட் எப்படி குறைக்கிறது சொல்லும் போது கண்டிப்பாக பிரிந்த் அவுட் பிரிந்த் இன் எக்ஸசைஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியாகணும். அதுக்கு தான் சொல்கிறேன்.
பிரிந்த் அவுட் பிரிந்த் எக்ஸசைஸ் எப்படி நான் கற்றுக்கிறது எப்படி பண்ண வந்து ஹீல்ஸ் பகுதியில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறி பழகுங்க. ஃபாஸ்ட்டாக ஏறுங்க, ஓடாதீங்க. லாஸ்ட் டைம்லாம் ஓடக்கூடாது. ஃபாஸ்ட்டாக ஏறி இறங்கணும். அந்த ஏறும்போது ஏறினும், முதல்ல இறங்கும்போது ஸ்லோவாக இறங்கணும். ஏறும்போது ஃபாஸ்ட்டாக ஏறும்போது மூச்சு திணற எடுக்கும். ஒன்று. ரெண்டாவது ஸ்விம்மிங்கில் வந்து கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் குளிங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 1 hour குளித்தாலே உங்களுக்கு பாடியோட மசில்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆகிரும். அப்போ மூச்சு உங்களுக்கு திணற இருக்கும். இங்கே குமிஞ்சு அந்த இடத்துல எழுணும், ஸ்விம்மிங் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு நினைங்க. கண்டிப்பாக அந்த ஒரு மூச்சு திணறல் நம்மளுக்கு எடுக்கும். அப்போ வந்து பிரிந்த் அவுட் பிரிந்த்னு நம்மளுக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக ஈஸியாக சக்ஸஸ். 2 ட்ரிக்கு தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறம் வந்து காமன் ஸ்ட்ரென்த் அண்ட் எக்ஸசைஸ் உங்களுக்கு வந்து பாடியில் வந்து இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு 1500 ஒரு 3 செட்டு மட்டும் விடுங்க. இப்போ கொஞ்சம் குறுகிய காலம் இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். லாஸ்ட்டு ஒரு 5 daysலலாம் பண்ணுற ஒரு ஒர்க் அவுட் எல்லாம் பார்த்து நிதானமாக போனுக்கும் பெயினுக்கும் நம்மளுக்கு எப்பவுமே ஆகாத ஒரு நிலவில் பண்ணணும். நம்ம சேஃப்டி முக்கியம். நம்மளோட பாடியில் ஒரு பார்ட்ஸும் முக்கியமான ஒரு பொக்கிஷம் அது கொடுத்துருக்காங்க கடவுள். அந்த கடவுள் கொடுக்கும்போது அதை நம்ம சேதனம் பண்ணாமல் சேஃப்டியாக வச்சு நம்ம சக்ஸஸ் பண்ணிக்கணும். நம்மளோட லைஃப் சக்ஸஸ் பண்ணிக்கணும். அதனால சொல்ல போகிறேன். ஓகே, ஒர்க் அவுட் பசங்களுக்கு ஓகே 100 to 400 எடுத்துட்டேன். ரோப்பிங் வந்து சில பேரில் அதிகம் பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. வெயிட்டாகவே இல்லை, நான் ஸ்லிம்மாக தான் இருக்கேன், ஏன் என்னால் ஏற முடியல. அப்போ அங்கே தான் ட்விஸ்ட் வைக்கிறாங்க கடவுள். நம்மளோட போனோட ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லையா, அதே போல் வந்து நம்மளுடைய கைகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா. சில பேருக்கு வந்து வேர்வை விட்டோம், நம்ம தண்ணி பகுதி வந்து ஒரு பதட்டம் வந்தாலே கையெல்லாம் கொஞ்சம் ஈரமாகும். அப்போ வந்து கயிறை பிடிக்கும் போது வழுக்கும். அது மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறது, நான் சொல்லும் போது பவுட்ரு இருக்கும். அது மாதிரி பவுடர்லாம் எடுத்துகிட்டு போகலாம். நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த பவுடர் எடுத்துகிட்டு போகலாம். மண்ணெல்லாம் போட்டு மறுபடியும் ஏறினா மழுங்க வருங்க. பவுட்ரு போட்டு கொஞ்சம் கிளாப்லாம் பண்ணிவிட்டு ஏறினா டக்குன்னு இருக்கும். அப்படி இல்லை மாவெல்லாம் அந்த டைம் எடுத்துகிட்டு போக மைண்ட் செட் வரல சொன்னால் அங்கே இருக்கிற மண்ணில் ஃபாஸ்ட்டாக ஒரு கைக்கு வந்து ஒரு 15 தட்டிட்டு அந்த ஒரு ஃபோர்ஸ்லேயே நீங்கள் ஏறிக்குவாங்க. அதுவும் ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி போடணும் உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு புடி எப்படி பிடிக்கிறியோ அந்த புடி வந்து ஒரு மூச்சில் டம் பிடிச்சா முடிஞ்சரியும் சிங்கிள் ஸ்டாருக்கு மேலே போய் தான் நம்ம டம் அந்த விடணும். கொஞ்சம் தூரம் ஒரு 4 ஸ்டெப்பு போட்டோடனே நம்ம அந்த டம்ஸ் விட்டால் கண்டிப்பாக நம்மளால் ஏற முடியாது. நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, நார்மல் பாய்ஸ்னாலும் சரி, ஃபிட்டாக இருந்தாலும் அது ஒரு தயக்கம் ஒன்று வரும். முடியாத ஒரு எண்ணங்கள் நம்ம மனசில் வந்து கொஞ்சமாக தோணும். அது தோணும் போது நம்மளுக்கே என்னடா விட்டுருமோ, முடியலையோ, நம்மளால் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், அந்த நினைப்பெல்லாம் அங்கே வராது. முடியல இறங்கிக்கலாம் அந்த ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். இதே போல் தான் 400 லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு 100 minutes ஓடும்போது அப்படியே விட்டுறலாம் அந்த ஒரு எண்ணங்களே உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து பேசும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் பண்ணுறதே வேண்டாம் விட்டுறலாம் அப்படி தோணும். அந்த டைமில் உங்களோட மனசில் ஆர்டர் இருக்கு நீங்கள் பண்ணிட்டு இருந்து உங்கள் மனசுக்குள்ளே பேசணும். என்னால் முடியும் நினச்சா கண்டிப்பாக உங்களால் முடியும். அதனால சொல்லுவேன். ரோப்பிங் அதே போல் தான். உங்களால் முடியும்னு நினச்சி பண்ணுங்கள். எப்பயுமே ஸ்ட்ரென்தன் இல்லாமல் இருந்தாலும் சரி, ஸ்ட்ரென்தன் இருந்தாலும் சரி, அந்த கையில் எஃபெக்ட் நம்மளுடைய பாடியில் வந்து சொட்டிங்ஸ் அதிகமாக வந்துகிட்டே இருந்தாலும் அவங்களும் பண்ண முடியும். உங்களுடைய எல்லாருமே உங்களோட முயற்சி, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய 100% அந்த ஃபோக்கஸ் தான். அவ்வளோதான் காரணம். அதுதான் சொல்ல போகிறேன். ஓகே, அதே போல் உமன்ஸ் இப்போ லாங் ஜம்ப் வந்துடலாம். மென்னு அண்ட் உமன்ஸ்க்கு வந்து லாங் ஜம்ப். ப்ரோ நான் சூப்பராக ஃபாஸ்ட்டாக ஓடி வரும் ப்ரோ, ஆனால் டேக்கப் நல்லா அடிக்கிறேன், ஆனால் லேண்டிங் மொத்தம் எனக்கு தப்பாக போய் விடுது ப்ரோ, நான் என்ன பண்ணுறது எது பண்ண தெரியல, பைத்தம் பிடிக்குது எனக்கு. சில பேரில் அதிக பேருக்கு இது கொஸ்டின் இருக்கும். சில பேர் ஃபாஸ்ட்டாக ஓடி வராங்க, டேக்கப் வந்து அடிப்பாங்க, அடிச்சுட்டு லேண்டிங் பண்ண தெரியாது. சில பேர் வந்து ஸ்லோவாக வருவாங்க, டேக்கப் அடிப்பாங்க, ஆனால் லேண்டிங் பண்ண தெரியும். சில பேர் வந்து ஃபாஸ்ட்டாக வருவாங்க, கிட்ட வந்து ஜெர்க் ஆகிட்டு கால் லென்த்து போட்டு அது ஃபெயிலியரை பண்ணிடும். சில பேர் வந்து அங்கேருந்து வரும்போது ஃபாஸ்ட்டாக வந்து டேக்கப் கிட்ட நின்று பார்த்து அடிக்கும் போது ஃபவுல் பண்ணிவிட்டு அடிப்பாங்க. சில பேர் வந்து அந்த ஃபவுல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாலே வச்சு அடிச்சுட்டு ஏறுவாங்க. ஆனால் எல்லாமே சிங்கிள் சார் தான் வர்ற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன நான் சொல்லி போகிறேன் உங்களுக்கு, உங்களுடைய மைண்ட்ஸில் 2 தான் இருக்கணும். மைண்ட் செட்டில் ஸ்பீட் ஓடணும், டேக்கப் அடிக்கணும், லேண்டிங் பண்ணணும். டேக்கப் அண்ட் லேண்டிங் அவ்வளோதான். ஒன்றுட்டா ஸ்பீட் உங்களோட எண்ணங்கள் வந்து ஸ்பீடாக போகணும், எல்லாம் ஸ்பீடாக போய் அந்த ஒரு செகண்டில் 30 செகண்ட் தான் நீங்கள் ஓட போகிறீங்க. எவ்வளோ 30 செகண்ட் தான் ப்ரோ. நீங்கள் எல்லாருமே பாருங்கள், மென்னாக இருந்தாலும் உமனும் சரி, நீங்களாம் ஓடுறது வந்து ஒரு 30 செகண்ட் மட்டும்தான். அந்த செகண்ட்ஸில் நீ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ பிரிந்த் அவுட் பண்ணிவிட்டு உன்னோட பாடியில் கண்ட்ரோல் பண்ணி எவ்வளோ இருக்கிறதே அவ்வளோதான். டேக் ஸ்பீடாக போயிட்டு டேக்கப் அடித்து லேண்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் போயிட்டா இவ்வளோ தூரம் தாண்டிட்டோமோ அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு. அதெல்லாம் எப்போ பண்ணணும் சொன்னால், இப்போ இந்த டைமில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து 4 இல்லை 3 இவ்வளோ தான்
3 பண்ணாலே என்னோட கெஸ்ஸிங் போதும். மார்னிங் 3, ஈவினிங் 3, சென்டரில் ஒரு பிரேக்கு, அவ்வளோதான். மதியம் டைம் பண்ணாதீங்க. அப்படி இல்லாமல் இருந்தால் காலையில் பண்ணாதீங்க, மதியம் ஈவினிங் பண்ணிங்க. ஈவினிங் பண்ணிட்டா நைட்டில் வந்து ஃப்ரீ பண்ணிக்கோங்க. கை கால் மசில்ஸ் கண்டிப்பாக மோஸ்ட்லி ஃப்ரீ பண்ணணும். ஃப்ரீ பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக லாக் ஆகிடும். சில பேர் வந்து அதிகமாகவே இப்போ கொஷின் வர்றது வந்து, ப்ரோ எனக்கு வந்து ஆங்கிளில் பேக் சைடில் வந்து வலிக்குது, எனக்கு பாதங்கள் வந்து இப்படி வச்சு போகிறாங்களே, அது வந்து பேக் சைடில் வலிக்குன்னு சொல்லுவாங்க. அது நம்ம போர்டு அடித்து ஏற தெரியாமல் நம்ம பின்னால் பாதத்துக்கு பின்னால் சைடு வந்து கொஞ்சம் கட்டி மாதிரியும் ஒரு தண்ணி மாதிரியும் ஒரு ரத்தக்கட்டு கட்டணும். அந்த ரத்தக்கட்டு வந்து எப்படி சொன்னால் அதுதான் சுடு தண்ணி ஒத்தனை கொடுக்கணும். அப்படி தான் ஸ்விம்மிங் பூல் வந்து கை கால் வந்து ஃப்ரீ பண்ணிகிட்டே இருங்க. அப்படி இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல டாக்டரை பார்த்து சீக்கிரமாக அதை ரெக்யூர் பண்ணுறதுக்கு என்ன வழிகள் அதை பார்த்துக்கோங்க. என்ன சொல்ல டைமிங் கம்மியாக இருக்குல்ல, அதனால். ஓகே, உமன்ஸுக்கு மோஸ்ட்லி சொல்லும்போது காப்ஸ் பகுதி தான் அதிகமாக வலிக்கும். திடீர்னு இத்தனால ஓடாமல் சப்போஸ் கொஞ்ச நாள் கழித்து ஓடுறதுனால கொஞ்சம் எல்லாருக்கும் பெயினாக இருக்கும். அது உமன்ஸுக்கு அதிகமாக இருக்கும். இதனால எப்படி சொல்கிறது, வீட்டில் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் புதுசாக இருக்குல்ல, 1000 பாயிண்ட் ஓடுறது, அதே போல் வந்து 400 ஒர்க் அவுட் பண்ணுறது, அதே பால் தூக்கி போகிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. புதுசாக வந்ததுனால கொஞ்சம் இருக்கும். பால் தூக்கி போகிறது சொல்லும் போது உமன்ஸுக்கு வந்து பால், அந்த ஷார்ட் புட் சொல்லுவாங்க. ஷார்ட் புட்டா பாலா, அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரி இருந்து பால் தூக்கி போட முடியும் 100% நம்பிக்கை இருந்தால் பால் தூக்கிக்குவாங்க. இல்லை ஷார்ட் புட் எடுக்க முடியும். ஷார்ட் புட்டில் ஒன்றும் இல்லை, நம்ம கை வச்சு ப்ரெஸ் பண்ணி நம்மளுடைய ரிஸ்ட், நம்மளோட கையோட ஃபோர்ஸு, ஷோல்டரோட ஃபோர்ஸ், அது மட்டும் தான் தேவை. பாடியோட ஃபுல் பாடியும் ஆஃப் ரொட்டேட் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது நம்ம பாடி புஷ் பண்ணும் போது, அப்படியே இப்போ இந்த ஷேப் ஒன் சைடு கணக்கு வந்து நம்மளோட பாடியோட ஷேப் வந்து 45 டிகிரியில் வந்து புஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, அதனால் சொல்ல போகிறேன். ஓகே, இது சக்ஸஸ்ஸு. அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் முடிஞ்சிச்சு. உணவு வகைகளை வந்து இப்போ சொல்ல போகிறேன். உணவு வகைகள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். பால், முட்டை சாப்பிடுங்க. அதே போல் வந்து ப்ரெட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க. தோசை அதிகமாக எடுத்துக்காதீங்க, கேஸ் ப்ராப்ளம் ஆகும். கிட்ட வரும்போது பச்சை மிளகா அதே போல் வந்து கொஞ்சம்லாம் சேர்த்திக்காதீங்க. கொஞ்சம் நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து டேட்ஸ் வகைகளும், குளுக்கோஸ் வந்து அந்த டைம் தான் சாப்பிடுவாங்க சில பேர். அறிவாளிங்கெல்லாம் அந்த டைம் தான் சாப்பிடுவாங்க. அப்போ சாப்பிடக்கூடாது, இப்போ சாப்பிடுங்க. ஒரு குளுக்கோஸ் தண்ணி குடித்தாலும் சரி, குளுக்கோஸ் நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, ஒரு பேர்ச்சம்பழம் சாப்பிட்டாலும் சரி, ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் சாப்பிட்டாலும் சரி, இப்போ சாப்பிடுங்க. இப்போ சாப்பிடும்போது தான் உங்களுக்கு எல்லாமே க்ரோத் ஆகிட்டு அந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தன் கொடுத்து அப்போ அங்கே ஃபீட்டில் சூப்பராக பண்ணுவீங்க. 100% 100% நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அதனால் சொல்ல போகிறேன். ஓகே, பழம் ஐடியா மோஸ்ட்லி சாப்பிட்டுக்கோங்க. அதோட முக்கியமானது வந்து உங்களுக்கு சொல்ல வருது வந்து தூக்கம். சில பேர் வந்து பயத்திலே சில பேர் ஒரு 4 ஹவர் 3 ஹவர் தான் தூங்குவாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த டைம் கோச்சாக இல்லை, உங்கள் ஃப்ரெண்டாக இருந்து ஒரே ஒரு உங்களுக்கு இவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் செய்கிறதுனால ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன், கண்டிப்பாக தூங்கிடுங்க. ஒரு 6 ஹவர் 7 ஹவர் சொல்லும் போது கண்டிப்பாக நான் சொல்லுவேன் 8 ஹவர் கண்ணை மூடிட்டு தூங்கிடுங்க. தூங்கும் போது ஃப்ரெஷ் ஆகிடும், நம்ம பண்ணிவிடுவோம். அந்த ஃபீல் கொடுத்தாலே நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அதனால தான் சொல்லுவேன். ஓகே, அடுத்தது வந்து உணவு வகைகள் பார்த்துட்டேன், ஒர்க் அவுட் பார்த்துட்டேன். அப்புறம் வந்து தண்ணி, முக்கியமாக தண்ணி ஐட்டம் யாருமே சாப்பிட மாட்டாங்க. சில பேர் வந்து 1 லிட்டர் 6 லிட்டர் முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் தாகம் எடுக்கும் போது மொத்தம் குடிப்பாங்க. கண்டிப்பாக அப்படி பண்ணக்கூடாது. இந்த 5 டேஸ் 7 டேஸில் உங்களுக்கு கிட்ட வர்ற டைமில் வந்து நீங்கள் என்னென்ன சாப்பிட்ணுமோ எல்லாமே எடுத்துக்கணும். நீங்கள் தண்ணியாக அடித்து தள்ளணும், வயிற்றுக்கு தானே, எப்படியாவது ரிலீஃப் பண்ணிக்கலாம், யூரின் போயிடலாம், தப்பு இல்லை. அதே போல் சாப்பாடாக சாப்பிட்டுக்கலாம், பாத்ரூம் போயிடலாம், அந்த ஒரு ஃபீல் இருக்கணும். நல்லா சாப்பிடணும், நல்லா தண்ணி குடிக்கணும், நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணும். நம்ம சக்ஸஸ் பண்ணிடுவோம். அந்த எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கணும் மைண்டுக்குள்ளே. தோற்றுருவோம் அந்த ஃபீல் வரக்கூடாது. அந்த எண்ணங்களை வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, உணவு தூக்கம். ஓகே, லாஸ்ட்டை வந்து சில பேரில் அதிகம் பேர் வந்து பருப்பு வகையில் வந்து ஊற வச்சு சாப்பிட்ருப்பாங்க. இப்போ வந்து மூக்கல்ல, பயிறு, பச்சை பயிறு, அதே போல் வந்து கடலக்கொட்டை, அது மாதிரி எல்லாமே ஊற வச்சு சாப்பிட்ருப்பீங்க. அந்த சாப்பாடெல்லாம் இப்போ சாப்பிடக்கூடாது. 5 டேஸ் ஆனாலே சாப்பிடக்கூடாது. சொல்ல கிட்ட வர வர நம்ம அந்த இதெல்லாம் எடுத்துக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது எடுத்துக்கலாம். இப்போ வந்து லாஸ்ட்டு ஃபினிஷிங் டைமில் வந்து நம்ம ஜூஸ் ஐட்டம் தான் அதிகமாக எடுத்துக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக செரிமானம் ஆகும். நம்ம உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கணும். நம்ம வயிற்றுக்குள்ளே எந்த கோளாறு வராது. நம்ம சக்ஸஸ் பண்ணுற அந்த ஃபீல் கிடைக்கும். இதை மொத்தம் அந்த ஒரு தப்பு மொத்தம் பண்ணாதீங்க. பருப்பு வகையில் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. டேட்ஸ் வகையில் நல்லா எடுத்துக்க. உளுந்து, திராட்சை, பாதாம் பால், அதே போல் பாதாம், முந்திரி, அது மாதிரி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. உளுந்து திராட்சை அதிகமாக எடுத்துக்கோங்க. ஓகே, அப்புறம் மாதுளம்பழம் கண்டிப்பாக சாப்பிடுங்க. உமன்ஸ் கண்டிப்பாக மோஸ்ட்லி மாதுளம்பழம் எடுத்துக்கணும். ஒரு ஆப்பிள் எடுத்துக்கணும். கண்டிப்பாக ஒரு 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அப்போ வயிறு க்ளீன் ஆகிட்டோம்.
எல்லாருக்கும் தான் இந்த ஃபுட்டெல்லாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாரும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மேலும் மேலும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. என்னோடய சேனலில் வந்து ஸ்போர்ட்ஸ் வீடியோவும் அதே போல் வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, உடற்பயிற்சியும் சரி, அதே போல் முக்கியமான ஒரு ஈவெண்ட்ஸும் சரி, உங்களுக்கு எதானு உங்கள் ஊர் பக்கம் எதானு பண்ணாலும் எனக்கு கமெண்டில் போடுங்க. கண்டிப்பாக என்னால் வர முடிஞ்சால் உங்களை வந்து எடுத்து உங்களால் முடிஞ்சது, எங்களால் முடிஞ்சது மக்களுக்கு வந்து சேகரிக்கலாம். அதனால சொல்கிறேன். உங்களுக்கு வச்சு மணி. தேங்க்யூ.